ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நிறைய பேர் இந்த டவுட் வந்து காமனாக கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு போயம் லைனில் ஒரே லைனில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் வார்த்தை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ டே அண்ட் நைட்டு, இல்லை வந்து சேட் அண்டு ஜாய், இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட் வார்த்தை ஒரே லைனில் இருந்தால் நம்ம வந்து ஆக்சிமோரான் அப்படிமோ. ஆனால் இந்த ஆக்சிமோரான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு வார்த்தையும் டுகெதராக ஒன்றா வந்து இருக்கணும். இப்போ இதில் பாருங்கள், டே அண்ட் நைட் அப்படின்னு இருக்கா. இது வந்து நமக்கு டே அண்ட் நைட்டு இடையில பார்த்தோம் அப்படின்னா அண்ட் அப்படின்னு வந்துட்டு, அப்போது டேயும் நைட்டும் ஆப்போசிட் வேர்டு, ஆனால் ஒன்றா வந்து இல்லை. டே நைட்டு இப்போ வந்து ஒன்றா இருக்கா, இடையில எந்த ஒரு வார்த்தையுமே வந்து இல்லை. அப்போ இந்த மாதிரி வந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஆக்சிமோரான். இடையில வேறு ஏதாவது வார்த்தை வந்துட்டு, இப்போ வந்து ஒரு பெரிய லைன், ஒரு போயம் லைனில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்கில் டே இருக்குது, லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நைட் அப்படிங்கிறது இருக்குது, இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில லைன்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அது வந்து ஆக்சிமோரான் கிடையாது. ஆக்சிமோரான் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து டுகெதராக இருக்கணும். அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சிமோரான். இப்போ இதில் வந்து பாருங்கள், பர்னிங் ஐஸ் பிரிங்ஸ் அ ஹார்ட்ஃபுல் ரிலீஸு. பர்னிங் ஐஸ் அப்படின்னு இருக்கா, பர்னிங் ஐஸு. ஸோ பர்னிங், ஸோ வந்து ஒரு தீ, நெருப்பு, அந்த மாதிரி. ஐஸு குளிர்விக்கிறது, குளிர். அப்போ ரெண்டும் ஒன்றா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அது ஆக்சிமோரான். அவ்வளோதான், சிம்பிள். இதெல்லாம் நம்ம புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒரு டேபிள் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த பேஜில் பாருங்கள், பேஜ் நம்பர் 27 நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டேபிளில் வரிசை எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதிலே பாருங்கள் ஆக்சிமோரான் அப்படிங்கிறது இருக்கா. ஆக்சிமோரான் அப்படின்னா யூசிங் ஆப்போசிட் டேர்ம் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் டு ஈச் அதராக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளியர்லி கன்ஃபியூஸ்டு. ஸோ வந்து ஒரே வார்த்தையாக இருக்கா. கிளியர்லி அப்படின்னா தெளிவாக இருக்குது, கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா குழப்பமாக வந்து இருக்குது. அடுத்து காமன் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி இந்த ரெண்டு வார்த்தையும் இருக்கணும் ஒரு போயம் லைனில். அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றா டுகெதராக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டேபிளை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னாலே எந்த ஒரு கொஸ்டினாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இருக்கும். நம்ம வந்து எக்ஸாம்பிளோட வந்து கொடுத்துருப்போம். ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு போயமாக, ஸோ வந்து போயம் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து லைன் பை லைனாக ஒவ்வொரு லைனுக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும் நம்ம வந்து அதையும் வந்து ஃபுல் சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதையும் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.